நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலயும், தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், நம்பிக்கையாலயும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல. தெளிவாக, மனநிறைவாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாம இந்த கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தக்கூடிய இந்த 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்தின் வாசித்தல், விளக்கம் பார்த்தல், கலந்தாய்வுல தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்கம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் பக்கம். ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. நான் ஒரு குடிநோயாளி என்ற உண்மையை உணர்ந்து ஒப்புக்கொண்டு விட்டேனா? என் அகங்காரத்தை விழுங்கிவிட்டு நான் சாதாரண குடிகாரர்களிடம் இருந்து வேறுபட்ட ஒரு குடிநோயாளி என ஒப்புக்கொண்டு விட்டேனா? என் வாழ்வின் எஞ்சிய நாட்களை மதுவை விட்டு விலகி நான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டேனா? இன்னமும் மதுவை விலக்குவதற்கு என்னில் ஏதாவது நிபந்தனைகள் இருக்கின்றனவா? என்றாவது ஒரு நாள் மகிழ்ச்சியாக மதுவை குடிக்கும் சக்தியை பெறுவேன் என்ற எண்ணம் என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டு இருக்கின்றதா? எனக்கு நானேயும் என் சக மனிதர்களிடமும் முழுமையான உண்மையுடன் இருக்கின்றேனா? என் கடந்த கால ஒழுக்க பட்டியலை தயாரித்து நான் செய்த தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்டு விட்டேனா? என் சக மனிதர்களிடம் சுத்தமாகி சேர்ந்து விட்டேனா? நான் என் சக மனிதர்களை நடத்திய விதத்திற்கு பரிகாரம் செய்ய முற்படுகின்றேனா? இன்றைக்கான தியானம். அடிப்படையில் எல்லாம் நன்மையானவைகள் என நான் நம்புகின்றேன். எனக்கு நன்மைகள் நடக்கும். இறையருட் பேராற்றல் என்னை பாதுகாத்து போஷிக்கின்றது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் முற்போக்காக திட்டமிட இனி முயற்சிக்க மாட்டேன். படிப்படியாக என் பாதை எனக்கு தெளிவாக்கப்படும் என்பதை நான் அறிவேன். என் நாளைய நாள் பற்றிய பாரத்தை இறையருட் பேராற்றலிடம் விட்டுவிடுகின்றேன். ஏனெனில் இறைவன் மிக மிக பெரிய பாரங்களை எல்லாம் சுமக்க வல்லவர். இன்றைய ஒரு நாள் சுமையை அவரிடம் இருந்து பகிர்ந்து கொள்வதை மட்டும்தான் இறையருட் பேராற்றல் என்னிடம் எதிர்பார்க்கின்றது. இன்றைக்கான பிரார்த்தனை. இவ்வுலக பாரங்களை எல்லாம் என்மேல் சுமக்க முயற்சிக்காது இருக்க வேண்டுமென இறைவனை பணிவுடன் வேண்டுகின்றேன். இன்றைய நாளில் என் பங்கினை செய்வதில் திருப்தி அடைய வேண்டுமென இறையருட் பேராற்றலை பணிவுடன் வேண்டுகின்றேன். இதை படிக்கிறப்ப இந்த சிந்தனைகள் என்னுடைய மனசை கடந்து செல்லுது. நான் ஒரு குடிநோயாளி அப்படின்றத ஒப்புக்கொள்றதை தொடர்ந்து என்னுடைய சர்க்கரை நோயை பற்றியும் நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் ஒரு சர்க்கரை நோயாளி. நீரிழிவு நோய் எனக்கு இருக்கு. ஐ ஆம் அ டயபெட்டிக். இனிப்பு சாப்பிட்றது எனக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படின்ற உண்மையை நான் ரொம்ப நாள் ஒத்துக்கவே இல்லை. என்னுடைய பிளட் சுகர் லெவல் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ளார வந்த உடனே நான் டயபெட்டிசத்துலேருந்து குணமாயிட்டேன் அப்படின்னு எல்லாரையும் போல நான் பாட்டு இனிப்பு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஒரு தடவை என் காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆறவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா காய்ச்சல் வேறு அந்த புண்ணை தொடர்ந்து வந்துருச்சு. காய்ச்சலும் போகவே மாட்டேங்குது. நானும் ஏதோ மருந்து போட்டு பார்க்குறேன், பேராசிட்டமாலை போட்டு பார்க்குறேன். புண்ணு ஆற மாட்டேங்குது, காய்ச்சலும் போக மாட்டேங்குது. இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் செஞ்ச வேலை என்னுடைய பிளட் சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. என்னுடைய பிளட் சுகர் லெவல் அளவுக்கும் அதிகமாக இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு சட்டுன்னு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏங்க, நாங்கள் தான் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி, டயபெட்டிக் அப்படின்னு எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் சொல்லிட்டேனே. மீண்டும் சர்க்கரை எல்லாரையும் மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி ரத்த சர்க்கரை அளவை கூட்டி வச்சுட்டு என் முன்னால் வந்து உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்?
அப்படின்னு சொல்லி அவர் கோபத்தோட கேட்கிறாரு. எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு புரியல. திருன்னு முழிச்சுட்டு அவர் முன்னால உட்காந்துருந்தேன். எனக்கு மனசுல ஓடுது. ஊர்ல நாட்டுல எல்லா பயிலும் இனிப்பு கடையை திறந்து வச்சு நல்லா சாப்பிட்றான். எனக்கு மட்டும் சர்க்கரை சாப்பிடக்கூடாதா? அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ என்னுடைய டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, ஊர்ல நாட்டுல எல்லாருக்கும் இனிப்பு சாப்பிட்ற தகுதி இருக்கு. காரணம் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்ல. உங்களுக்கு இனிப்பு சாப்பிட 1000 சோதனைகள் வரலாம், 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க இனிப்பு சாப்பிடாம இருக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். தட் ரீசன் இஸ் பிகாஸ் யூ ஆர் அ டயபெட்டிக். டீ காஃபில ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு குடிச்சிங்கனாலும் அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை உங்க ரத்தத்துல கிட்டத்தட்ட 45 to 50 mg/dl சர்க்கரையை கூட்டி விட்டுரும். அதன் விளைவுகள் உங்களால தாங்க முடியாது. அதனால மூளை பாதிப்பு வரலாம், மூளை பாதிப்பால ஸ்ட்ரோக் வரலாம், இதய பாதிப்பு வரலாம், இதய பாதிப்பால ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னி பாதிப்பு வரலாம், அதனால ரீனல் டிசீசஸ் வரலாம், காலில் புண்ணு வந்து அது ஆறவே ஆறாது, காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும், ஆம்பியூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவர் சொல்ல அதை கேட்டு அரண்டு மிரண்டு போயிட்டேன். அன்னைக்கு நான் ஒரு சர்க்கரை நோயாளி, நான் ஒரு டயபெட்டிக்ஸ் அப்படின்றத மனதார ஒப்புக்கொண்டு டைரக்ட் சுகர் எடுத்துக்கிறத 100% அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விலக்கி வச்சிருக்கேன். ஒரு சாதாரண மனுஷன் திருநெல்வேலியில் எட்டுக்கடை அல்வாவுக்கு போய் ஒரு காக்கில் அல்வா வாங்கி சாப்பிட்றத பார்த்து டெம்ட் ஆகி அசாதாரண மனுஷனாகிய நானும், அதாவது டயபெட்டிக்கா என்ற நோயால் பாதிக்கப்பட்ட நானும் அப்படியே போய் அவனை மாதிரியே சாப்பிட்டா கூடி சீக்கிரம் நான் அகால மரணம் அடைந்து விடுவேன் என்ற உண்மையை அன்னைக்கு மனசார ஒப்புக்கொண்டுட்டேன். உண்மைதான். உண்மையை மறுக்க ஒரு நாளும் முடியாது. உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் உண்மைக்கு புறம்பாக வாழ்வதாலேயே நான் வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை, சிக்கல் எல்லாத்துலேயும் சிக்கிக்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வந்து எனக்கு வருவதே இல்லை. தீதும் நன்றும் பிறர் தந்து எனக்கு வருவதே இல்லை. எனக்கு உண்மையை மறுத்து உண்மைக்கு புறம்பாக செயல்படுவதால நான் தான் உருவாக்கி கொள்றேன். எனக்கு உண்மையை ஒப்புக்கொண்டு உண்மைக்கு உட்பட்டு உண்மையாக வாழ்வதால நன்மையையும் நான் தான் உருவாக்கி கொள்றேன். ஸோ இதைத்தான் இன்றைய சிந்தனை நமக்கு கோடிட்டு சொல்கிறது. நான் ஒரு குடிநோயாளி அப்படின்ற ஒன்று நான் மறுக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டிய 100% ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. எவ்வளவு வேணாலும் சந்தேகப்பட்டு பாரு. ஆனா சந்தேகங்கள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமாக நான் ஒரு குடிநோயாளி அப்படின்றது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த உண்மையை மறுக்காமல் ஒப்புக்கொள். தோழமையில வந்து இணைந்தவுடன் நான் செய்ய வேண்டிய முதன்மையான செயல் நான் ஒரு குடிநோயாளி என்ற உண்மையை சிறிதும் சந்தேகம் இல்லாமல் 100% முழுமையாக ஒப்புக்கொள்வது மட்டுமே. இதை நான் செய்து விட்டேனா அப்படின்னு சிந்திக்க சொல்லி இன்னைக்கு சிந்தனை நம்ம கேட்குது. Have I admitted I am an alcoholic? Have I swallowed my pride and admitted I was different from ordinary men? Have I admitted I am an alcoholic? Have I swallowed my pride and admitted I was different from ordinary drinkers? இனிப்பு சாப்பிட்றவங்க எல்லாருமே இனிப்பு சாப்பிட்றதுனால கஷ்டப்படுறது கிடையாது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் இனிப்பு சாப்பிட்றதுனால கஷ்டப்படுறாங்க. இது போல குடிக்கிறவங்க எல்லாருமே குடியால கஷ்டப்படுறது கிடையாது. குடி நோயாளிகள் மட்டும்தான் குடிக்கிறதுனால கஷ்டப்படுறாங்க. நோய் என்றாலேயே நோயுடன் இணைந்த ஒரு வலி, வேதனை, துன்பம், துயரம் இருக்கும். வலி வேதனை இல்லைன்னா அதுக்கு பேர் நோய் இல்லை தானே. குடிக்கிறவங்க குடிகாரர்கள். குடிப்பதால் அவர்களுக்கு வலி வேதனை வராத வரைக்கும் அவங்க குடி நோயாளிகளாக ஆக மாட்டாங்க. குடிச்ச பிறகு யார் ஒருத்தர் வலி வேதனை துன்ப துயரத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க குடிகாரர்கள், குடி நோயாளிகள். குடிகாரர்கள் என்ற நிலையிலிருந்து குடி நோயாளிகள் என்ற நிலைக்கு அவங்க கடந்து போயிடுறாங்க. குடிகாரன், குடி நோயாளி ஆகிய 2 வார்த்தைகளுக்கும் இடையில உள்ள ஆழமான வேறுபாட்டை நான் புரிந்து கொண்டாக வேண்டும். நான் ஒரு குடிநோயாளி என்று ஒப்புக்கொள்வதை தடுப்பது என்னுடைய ஆணவம் மட்டும்தான்.
என்னை இன்னும் சாதாரண குடிகாரனாக மட்டுமே பார்த்துக்கிட்டு நான் எப்போ வேணுமானாலும் குடிக்கிறத ஆரம்பிப்பேன், நான் நினைக்கும் போது குடிக்கிறத நிறுத்திடுவேன் அப்படின்றது பேராசையுடைய எண்ணம். பேராசையுடைய எண்ணம். நான் போய் திரும்ப மோசம் செய்யக்கூடிய முதல் குடியை தொடுறதுக்கு எனக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா நான் குடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். நான் ஒரு குடிநோயாளி. I may have 1000 reasons to go and drink, but I've got only one reason to stay away from the first fatal drink. That is because I'm an alcoholic. நான் ஒரு குடிநோயாளி. என்னால் போய் திரும்ப குடிக்க முடியாது. ஸோ என்னுடைய கடந்த கால அனுபவம், நான் ஒரு குடிநோயாளி என்ற உண்மையை கொஞ்சம் கூட மறுக்க முடியாமல் 100% உண்மை என பல பல அனுபவங்களின் மூலம் எனக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்து காட்டுகின்றது. உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது, உண்மையை ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஆணவத்தால உண்மையை மறுப்பது எனக்கு மிகப்பெரிய தீமையை விளைவித்துவிடும். Have I accepted the fact that I must spend the rest of my life without liquor? Have I reservations, any idea in the back of my mind that someday I'll drink safely? இந்த சிந்தனையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. Have I accepted the fact that I must spend the rest of my life without liquor? இனி என்னுடைய வாழ்நாட்களில் எஞ்சிய நாட்களை குடிக்கிறதுல இருந்து விலகி நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாற முடியாத உண்மையை நான் ஒப்புக்கொண்டு விட்டேனா, இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு குணமடைஞ்சு நானும் எல்லாரையும் போல சந்தோஷமா குடிப்பேன் அப்படின்ற எண்ணத்தை என்னுடைய மனசுல ஏதாவது ஒரு மூலையில மறைச்சு வச்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், நேத்து கேவலமா குடிச்சிட்டு இருந்த ஒன்னும் ஒரு குடிநோயாளின்னு ஒப்புக்கொண்டது சரிதான்ப்பா, இன்னைக்கு இவ்வளவு வருஷம் குடிக்கலையே நீ, இன்னமும் ஏன் உன்னையே நீ குடிநோயாளின்னு சொல்லிட்டே இருக்கிற? எதுக்கு இன்னமும் குடிநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு அலையிற? இப்போ ஒரு குடிநோயாளிகளை மிக மிக குப்புற உழ வைக்கிற ஒரு கேள்வி இந்த கேள்வி. நேத்துக்கு குடிநோயாளியா இருந்தேன், ஆமா இன்னைக்கு தான் நான் குடிக்கலையே, அப்ப குடிநோயில இருந்து குணமடைஞ்சிட்டேன் தானே. ஸோ கஷ்டப்பட்டு என்னமோ என்னுடைய ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்தாச்சு. இனி நான் சக்கரை நோயாளி இல்லை தானே, சக்கரை நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டேன் தானே. ஒரே ஒரு 1/4 கிலோ இல்லை ஒரே ஒரு 100 கிராம் இல்லை ஒரே ஒரு 50 கிராம் அல்வா மட்டும் சாப்பிட்டா என்ன? இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டா என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது தானே. இவ்வளவு நாள் குடிச்சிட்டு இருந்த நீ இப்ப இவ்வளவு நாள் குடிக்கல, இவ்வளவு வருஷம் குடிக்கல, இன்னைக்கு நிலைமை சரியில்லை, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டா என்ன தப்பு? குடிநோயாளியை குப்புற உழ வைக்கிற கேள்வி இது மட்டும்தான். Once a diabetic, always a diabetic. Once an alcoholic, always an alcoholic. இதுவும் உண்மை. நான் ஒரு குடிநோயாளி, நான் ஒரு சர்க்கரை நோயாளி என்று ஒப்புக்கொள்ளும் போது அந்த நோயின் தன்மையையும் சேர்த்து ஒப்புக்கொள்றேன் அப்படின்றது ஒரு பொருள். Alcoholism is an incurable disease. Diabetics is an incurable disease. குணப்படுத்த முடியாத ஒரு நோய், குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய். ஆனால் குடிநோயின் பாதிப்புகளை என்கிட்ட இருந்து விலக்கி வச்சு இன்னைக்கு ஒரு நாள் வாழ்வது எனக்கு மிக மிக சாத்தியம், மிக மிக சாத்தியம். பிக் புக்ல ஒரு கதை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப நாள் குடிச்சு கஷ்டப்பட்டாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய 30வது வயசுக்குள்ளார ஏஏக்கு சேர்றாரு. சேர்றப்ப அவர் மனசுக்குள்ளார ஓடின தாட்டு, நான் 25 வருஷம் குடிக்க மாட்டேன், 25 வருஷம் குடிக்க மாட்டேன், 25 வருஷத்துக்குள்ளார ஒரு 25-30 கோடி ரூபாய் பணம் சேர்த்துப்பேன், வீடு கட்டிப்பேன், எல்லாம் நல்லபடியா இருந்துப்பேன், பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துப்பேன். ஸோ 25 வருஷம் கழிச்சு என்னுடைய 55வது வயசுல நான் மீண்டும் குடிக்க ஆரம்பிப்பேன், அப்ப எனக்கு குடிக்கிற தகுதி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு 25 வருஷம் ஏஏக்கு வராரு, ஏஏ மீட்டிங் வராரு, எல்லா மீட்டிங்லையும் கேட்குறாரு.
அவர் நினைச்ச மாதிரி பயங்கரமா உழைச்சி சம்பாதிக்கிறாரு. நினைச்ச மாதிரி 25 கோடி ரூபாய் பணமும் சேர்த்துட்டாரு. 25 வருஷம் குடிக்காம வாழ்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு சில்வர் ஜூப்ளி மெடாலியன் வாங்கிட்டு, இனிமே என்னுடைய ஏஐ வாழ்க்கையில இருந்து நான் ரிட்டையர் ஆயிக்கிறேன். இனிமேல நம்ம கட்டுப்படுத்தி குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போய், நல்ல பெரிய வீடு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒரே ஒரு குவார்டர் பாட்டில வாங்கி குடிச்சாரு. 25 நாள்ல காணாம போயிட்டாரு. ஸோ இதுதான் யதார்த்தமான நிலை. Am I absolutely honest with myself and with other people? Have I taken an inventory and admitted the wrongs I have done? Have I tried to make it up to them for the way I have treated them? எனக்குள்ளார இருக்கும் குணப்படுத்த முடியாத கோளாறுனால தான் நான் குடிக்கணும் அப்படின்ற நினைப்பு எனக்குள்ளார தோணுது. குடிக்கணுன்ற எண்ணத்தை, ஆசையை, சிந்தனையை, தடுமாற்றத்தை உருவாக்குறது எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதிலிருந்து நான் விடுபடணும். இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய குருஜி எனக்கு ஒரு குரலை அடிக்கடி சுட்டி காட்டுவார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப குழல். என்னுடைய நோய் கட்டுப்பாடற்று குடிக்கிறது, குடிக்கிறது பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, குடிக்கிறத பற்றியே சதா சர்வ காலமாக வெறியோடு நினச்சிட்டு இருக்கிறது, குடிக்க எவ்வளவு தரம் தாழ்ந்த நிலைக்கு வேணாலும் போகிறது, எவ்வளவு மோசமான செயல் செஞ்சாலும் குடிக்கணும்னு நினைக்கிறது. இது என்னுடைய நோய். இது என்னுடைய நோய். என்னுடைய உடலை, என்னுடைய மனசை, என்னுடைய ஆன்மீகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். சரி, இந்த நோய்க்கான காரணம் என்ன? இந்த நோய்க்கான காரணம் என்னுடைய குணக்கோளாறுகள் அப்படின்னு ஏஐ தோழமை சொல்லுது. என்னுடைய வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு, பயம், கோபம், ஆத்திரம், வன்மம், பொறாமை, சந்தேகம், அதீதமான காமம், ஆணவம், கழிவிறக்கம், சோம்பேறித்தனம், கட்டுக்கடங்காத பேராசை, இதெல்லாம் தான் நோய்க்கான காரணங்கள்னு ஏஐ தோழமை சொல்லுது. அதாவது ஒரு பெரிய பனிமலை கடலுக்குள்ளார அமைஞ்சு கிடக்கும். அந்த பனிமலையுடைய டிப்பு மட்டும் தெரியும். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. கட்டுப்படுத்த முடியாத குடிக்கிறது, கட்டுப்படுத்த முடியாத குடியை பற்றிய சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, குடிக்க எவ்வளோ தரந்தாழ்ந்த நிலைக்கு வேணாலும் போகிறது, இதெல்லாம் குடிநோயின் வெளியே தெரியக்கூடிய ஒரு சின்ன டிப்பு மட்டும்தான். காரணம் எனக்குள்ளார ஆழமாக புதைஞ்சு கிடக்கக்கூடிய குணக்கோளாறுகள், வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ நோய் தணிக்கும் வாய் என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. அப்போ நோய் தணிக்கக்கூடிய வழி என்ன? நோய் தணிக்கக்கூடிய வழி என்ன? எனக்கு இந்த கோளாறு இன்னும் இருக்கு அப்படின்னு கடவுள் சாட்சியா ஒரு மனுஷன் முன்னால எனக்கு நானேயும் கடவுள்கிட்டையும் என் தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்வது குணக்கோளாறுகளால, உணர்வு தடுமாற்றத்தால, உணர்ச்சி கொந்தளிப்புகளால தவறு செய்யறதுல இருந்து விலகி இருக்கிறது. இதுதான் நோயிலிருந்து குணமடைவதற்காக ஏஐ தோழமை சொல்லக்கூடிய வழி. ஸோ இன்னைக்கு சிந்தனை, நான் குடிநோயின் தன்மைகளை உணர்ந்து என்னை நானே குடிநோயாளி என ஒப்புக்கொண்டு விட்டேனா? குடிநோயிலிருந்து குணமடைய நான் தயாராக உள்ளேனா? ஆழமாக சிந்திச்சு பார்த்து உனக்கு நீயே பதில் சொல்லிக்கோ அப்படின்னு ஒரு சிந்தனை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Think deeply. ஸோ இன்னைக்கான தியானம், நான் குடிநோயாளியாக மாறியது தீமையான விஷயமா அல்லது நன்மையான விஷயமா? இது ஒரு ஃபண்டமெண்டலாக சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய சிந்தனை. குடிநோயாளியாக மாறியது என்னை பொறுத்தளவில் எப்படியா நல்ல விஷயமாக இருக்க முடியும்? நான் ஒரு டயபெட்டிஸாக மாறினது நல்ல விஷயமாக இருக்க முடியுமா? அது எப்படி? நான் குடிநோயாளியாக மாறியது ஒரு நல்ல விஷயமா தீய விஷயமா? உனக்கு நீயே டீப்பா ஆழமாக சிந்திச்சு பாரு. உன்னுடைய கவனத்தை எல்லாம் இதுல குவிச்சு சிந்திச்சு பாரு. ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாரு. ஆல் இஸ் ஃபண்டமெண்டலி வெல். என்னை நானே குடிநோயாளி என ஒப்புக்கொள்வது குடிநோயின் பாதிப்புகளில் தொடர்ந்து வாழ்வதற்காக இல்லை. குடிநோயாளியாகிய எனக்கும் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னை நானே ஒரு ஒழுங்கான திசையில வழி நடத்துறதுக்காக மட்டும்தான் குடிநோய் என்ற ஒரு நோய் இறையருட் பேராற்றலால எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ நான் பாதை மாதிரி போயிட்டு இருக்கிறேன்,
நான் பாதை மாதிரி போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய குணங்கள்ல பயங்கரமா கோளாறுகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன், சரியான பாதைக்கு நான் உடனே திரும்பி வரணும் அப்படின்றது எனக்கு உணர்த்துறதுக்காக மட்டும்தான் குடி நோயின் வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை, சிக்கல் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ குடி நோயால விளைந்த வலி, வேதனை, துன்பம், துயரம் எல்லாமே ஒரு எச்சரிக்கை மணி போல, ஒரு அலாம் பெல் போல நான் உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட கோளாறோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறேன். தப்பான பாதையிலிருந்து உடனே சரியான பாதைக்கு திரும்பி வரணும் அப்படின்றத எனக்கு உணர்த்தி சொல்றதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை மணி தான் என்னுடைய குடிநோய். என்னுடைய மனபாரங்களை என்னால சுமக்க முடியாது. ஆனால் இறையருட் பேராற்றலுக்கு அவை பாரங்களே அல்ல. ஒரு தனி மனுஷனாக என் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கோளாறுகளை, அந்த கோளாறுகளால நான் செய்த செயல்களின் குற்ற உணர்ச்சியை சுமக்கிறது என்னால முடியவே முடியாது. ஆனா இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த படைத்தவருக்கு அதெல்லாம் பாரங்களே அல்ல. நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு 24 மணி நேரம் நான் சுமக்க வேண்டிய பாரங்களை மட்டும் சுமந்து இன்னைக்கு ஒரு நாள் தப்பு செய்யாம வாழ்றது மட்டும் போதுமானது. நேத்துக்கு குற்ற உணர்ச்சியும் நாளைய குறிச்ச பயத்தையும் சேர்ந்து சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. So God expects me to carry the load of only one day. இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள பாரத்தை மட்டும், மிக மிக எளிமையான பாரத்தை மட்டும் சுமந்து இன்னைக்கு ஒரு நாள் நீ குடிக்காம இருந்தா போதுமானது. So God expects me to carry my one day's share only. இது தியானமாக இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் குடிநோயாளி என்று ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமாக நிச்சயமாக என்னை குடிக்க தூண்டிய சோதனைகள், ஏகப்பட்ட சோதனைகள் வரும். இன்னைக்கு ஒரு நாள் என்ன பெரிய சோதனை உனக்கு இருக்கு குடிக்கணும்னு தோன்றது, அந்த ஒரு நாள் மட்டும் குடிக்கணும்னு உள்ளத்துக்குள்ளார உருவாகக்கூடிய சோதனைகளை சகித்து கொண்டு குடிக்காம இன்னைக்கு ஒரு நாள் இரு, மிச்சத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்ற தியானம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கான பிரார்த்தனை, இந்த பிரபஞ்ச பாரத்தை சுமப்பது என்னுடைய வேலை அல்ல அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்காக நான் வேண்டுறேன். இந்த பிரபஞ்சத்தை சுமக்கிறது என் வேலை கிடையாது. என்னுடைய வாழ்க்கை பாரங்கள் எல்லாத்தையும் சுமக்க வேண்டியது என் வேலை கிடையாது, அது கடவுளுடைய வேலை. தம் கடன் அடியேனையும் தாங்குவதுவே. தம் கடன் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமை என்னையும் சேர்த்து இந்த உலகம் முழுக்கையும் தாங்கிறது, என் வாழ்க்கையும் சேர்த்து இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருடைய வாழ்க்கையும் தாங்கி பிடிக்கிறது படைத்தவருடைய கடமை. ஏன் கடமை படைத்தவர் படைத்த படைப்பானைத்திற்கும் பணி செய்து கிடப்பது மட்டும்தான் என் வேலை. சோ இந்த பிரபஞ்ச பாரத்தை சுமப்பது என் வேலை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டுகின்றேன். இன்னைக்கு தப்பு செய்யணும் அப்படின்ற சோதனைகள், டெம்டேஷன் ஆகியவற்றிலிருந்து என்னை காப்பாத்திக்கிட்டா அது ஒண்ணு மட்டும் போதுமானது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாரு. என் வாழ்க்கையில ஒரு சின்ன அனுபவம். நான் ஒரு தடவை நான் வேலை பார்த்துட்டு இருக்க இடம் இன்ஸ்டியூட் ஃபார் வாட்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு இடம். அது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே கிட்டத்தட்ட ரிசர்ச்சில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் காலையில் வருவான், பொண்டாட்டி கொடுக்குற சாப்பாடு தூக்கிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. டீ கடைக்கு போய் டீ குடித்தாலும் அவன் குடிச்ச டீக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு அவன் பாட்டு திரும்பி வந்துட்டு இங்கே உட்காந்து என்னத்தையாச்சும் ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் தஞ்சாவூர்ன்ற ஒரு இடத்துல வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை, ஒரு பியூனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. அங்கே அவன் என்னமோ ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவனை தூக்கி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் உட்காந்து இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் போட்டான். அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இங்கே உட்காந்துருந்தான் இங்கே அப்போ நான் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பயங்கர போதையில் நானும் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னை பார்த்த உடனே பார்த்துட்டு, நான் என்னடா புதுசாக இருக்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் இந்த மாதிரி தஞ்சாவூரில் வேலை பார்த்துருந்தேன் சார், என்னை தூக்கி இங்கே பனிஷ்மெண்ட்டில் தூக்கி போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னையா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி சார் கொஞ்சம் கை நீட்டிட்டேன், அதனால பனிஷ்மெண்ட்டில் தூக்கி போட்டாங்க அப்படின்னோடனே, அட போய் அங்கிட்ட நடந்து போச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போதையில் அந்த ஆளுக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுது.
சென்றதினி மீளாது மூடரே, நீர் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் பறந்து போம் திரும்பி வாரா அப்படின்னு மகாகவியோடைய ஒரு பாட்டை அறபோதையில நான் அந்த ஆளுக்கு சொன்னேன். உடனே அந்த ஆள் அந்த பாட்டை கேட்டோடனே, என்னையா துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, என்னமோ புரியாத மொழியில பேசுது, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருப்பா, சென்றது இனி மீளாது, போனது திரும்பி வராது. நீ போனதையே நினைச்சுக்கிட்டு கவலைன்ற அந்த கொன்றளிக்கும் கவலையேனும் குழியில் விழுந்து குமையாது. கவலைங்கிற சேத்து மண்ணில் புத குழியில உட்கார்ந்து அப்படியே வாடிக்கிட்டே கிடக்காத. சென்றதனை குறித்தல் வேண்டாம், போனதை பத்தி யோசிக்காத. இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை இன்னைக்கு ஒரு நாள் காலையில் நம்ம புதுசா பிறந்திருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை உறுதியாக மனசுல நினைச்சு கொண்டு இன்னைக்கு சாப்பாடு நல்லா சாப்பிடு, இன்னைக்கு செய்ய வேண்டிய சந்தோஷமான இருக்க வேண்டிய நேரத்தை சந்தோஷமா இரு, தீமையெல்லாம் பறந்து போம் அப்படின்னா. உடனே சார் இந்த பாட்டை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே ரொம்ப அழகான எழுத்துக்கள் அதை எழுதி அவர் கையில கொடுத்தேன். ரொம்ப நன்றி சார்னு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, சார் எனக்கு எப்படியாச்சும் பண்ணிடுங்க, இன்னும் நான் தஞ்சாவூரில் போங்க, பொண்டாட்டி புள்ள எல்லாம் அங்கே இருக்கு, என் பிள்ளைக்கு படிப்பு எல்லாம் நான் இல்லைன்னா கெட்டு போகணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாரு. சார் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான், அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குற பெரிய வேலை கிடையாது. சேப்பாக்கத்துக்கு போய் ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு 2 வருஷம் ஓடிடுச்சு. 2 வருஷம் ஓடினதுக்கு அப்புறமாக நான் ஒரு நாளைக்கு மெட்ராஸில் சேப்பாக்கத்தில் எங்கள் ஆஃபீஸுக்கு முன்னால் மெரினா பீச்சில் ஒரு மரத்தடியில் ஃபுல் போதையில் படுத்து கிடக்குறேன். அப்போ அந்த நண்பர் வராரு. அவருடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு. என்னையும் பார்த்து என்னை தேங்க் பண்ணிட்டு போகணுன்னு அங்கே தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. வந்துட்டு என்னையை தேடி பார்த்தா நான் போதையில் படுத்து கிடக்குறேன். அப்போ நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எழுதி கொடுத்த அந்த சென்றதினி மீளாது மூடரே அப்படின்ற கவிதை வரிகளை அவர் அழகா பாக்கெட்ல பத்திரமா மடிச்சு வச்சு டெய்லி படிப்பாராம். அதுபடி வாழ்ந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை அந்த ஆபீசர்ஸ்ன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த கவிதை எழுதி கொடுத்தோம்னா போதையில படுத்து கிடக்கேன். எனக்கு ஒரு நாள் அடிப்படையில வாழ்றது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா வாயால அதை 1008 பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், வாயால வடை சுட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். ஸோ இதைத்தான் இன்னைக்கு சிந்தனை சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தை தாங்குவது என்னுடைய வேலையல்ல, இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா வாழ்றது மட்டும்தான் என்னுடைய வேலை. அந்த ஒரு நாள் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா, நான் ஒரு குடிநோயாளி, நான் ஒரு டயபெட்டிக், என்னால இனிப்பு சாப்பிட முடியாது, என்னால சர்க்கரை சாப்பிட முடியாது, என்னால சாராயத்தை குடிக்க முடியாது அப்படின்ற அந்த உண்மையை ஒப்புக்கொள்றது மட்டும்தான் வழி அப்படின்ற கருத்தை இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சு கொள்றேன். ஸோ சுருக்கமாக இன்னைக்கு சிந்தனையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எஸ், நான் ஒரு நோயால கஷ்டப்படுறேன். அந்த நோய்க்கு பேரு சர்க்கரை நோய், அந்த நோய்க்கு பேரு குடி நோய். உலகத்துல எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாரும் சர்க்கரை நோயாளிகள் கிடையாது. பாவம் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பானா, பயணம் போகும் பாதையில் திராட்சை கொடியை வளர்ப்பானா அப்படின்னு கண்ணதாசன் பாடுற மாதிரி, நான் போற இடமெல்லாம் வெறுமனே சும்மா இருட்டுக்கடை அல்வாவா அல்லது சாந்தி ஸ்வீட்ஸா, பேக்கரியா, கேக்கா எல்லாமாவே இருக்குதே, எல்லாரும் சாப்பிட்றாங்களே, நான் மட்டும் சாப்பிடக்கூடாதா? ஊரெல்லாம் சாராய கடை திறந்து வச்சிருக்காங்க, எல்லாரும் குடிச்சிட்டு போதையில சந்தோஷமா சினிமா பார்க்குறாங்க, பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் குடிக்க கூடாதா அப்படின்ற காரணத்தை யோசிக்கிறப்ப ஒருத்தருக்கு, சாதாரண மனுஷனுக்கு சர்க்கரை சாப்பிட்றதுக்கு பிரச்சனையே கிடையாது. உனக்கும் சர்க்கரை சாப்பிட்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், சாராயம் குடிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா சர்க்கரை சாப்பிடாம இருக்கிறதுக்கும் சாராயம் குடிக்காம இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் யூ ஆர் அ டயபெட்டிக், யூ ஆர் அன் ஆல்கஹாலிக். ஸோ அதை நீ புரிஞ்சுக்கோ. குடிகாரன், குடி நோயாளி, இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ. குடிக்கிறவங்க எல்லாம் குடிகாரர்கள் தான். அவன் குவார்டர் பாட்டில் குடிச்சாலும் குடிச்சவன் குடிகாரன் தான். ஆனா எவன் ஒருத்தன் குடிச்சிட்டு கஷ்டப்படுறான், குடிச்சிட்டு வலி வேதனை அனுபவிக்கிறானோ அவன் ஒரு நோயாளி. ஏன்னா ஒவ்வொரு நோயோட சேர்ந்து வலி, வேதனை, துன்பம், துயரம் இதெல்லாம் இணைஞ்சிருக்கும். ஸோ குடிச்சிட்டு வலி வேதனை அனுபவிக்கிறவன் நோயாளி.
சர்க்கரை சாப்பிட்டுட்டு நோயை அனுபவிக்காமல் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சர்க்கரை சாப்பிட்டுட்டு காலை வெட்டி எடுக்கிற லெவலுக்கு போனால் தானே பிரச்சனை. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சர்க்கரையிலேருந்து நான் விலகி இருக்கணும். என்னுடைய நோயை எது உருவாக்குதோ அந்த நோய் உருவாக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து நான் விலகி இருக்கணும். ஸோ அந்த கருத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப குழல். என்னுடைய நோய் கட்டுப்பாடற்று குடிக்கிறத பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, குடிக்கிறதுக்கு எவ்வளோ திறந்தாழ்ந்த நிலைக்கு வேணாலும் போக தயாராக இருக்கிறது, அது நோய். நோய்க்கான காரணம் என்னுடைய குணக்கோளாறுகள், வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு, கோபம், ஆத்திரம், வன்மம், பொறாமை, சந்தேகம், அதீத காமம், ஆணவம், கழிவிறக்கம், சோம்பேறித்தனம், கட்டுக்கடங்காத பேராசை. அப்போ இது நோய்க்கான காரணம். நோயிலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன? எனக்கு இந்த கோளாறு இன்னும் இருக்குன்னு கடவுள் சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால எனக்கு நானேயும் இறைவன்கிட்டையும் என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்றது என்னுடைய உணர்ச்சி தடுமாற்றங்கள்ல இருந்து, உணர்ச்சி கொந்தளிப்புகள்ல இருந்து விடுபடுறது. ஸோ இன்றைக்கான சிந்தனை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் குடிநோயின் தன்மைகளை உணர்ந்து என்னை நானே குடிநோயாளி என ஒப்புக்கொண்டு விட்டேனா? குடிநோயிலிருந்து தயாராக உள்ளேனா? ஸோ என்னுடைய இன்றைய யதார்த்த நிலைமையை சிந்திச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த யதார்த்த நிலைமையிலிருந்து நான் நினைக்கிற நிலைமைக்கு போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தியானிக்க சொல்றாங்க. அப்போ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? குடிநோயாளியாக நான் மாறிட்டது ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் எனக்கு பிரச்சனை உண்டாகுது. எனக்கு போய் சேர வேண்டிய இலக்கு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் குடிநோயாளியாக மாறினது ஒன்றும் அப்படி தீமையான விஷயம் இல்லை. என்னைய புடம் போட்டு தங்கமாக என் தங்கத்தில் உள்ள அந்த குறைகளை நீக்கிறதுக்காக ஆண்டவன் எனக்கு கொடுத்ததுதான் குடிநோய் என்ற வலி. இந்த குடிநோயின் வலிகளை அனுபவிச்சது நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கேன், சரியான பாதைக்கு திரும்பி வரணும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை மணி, ஒரு அலாம்பல். அந்த அலாம்பல் கேட்ட உடனே தப்பான போதையில இருந்து போறதுல இருந்து விலகி சரியான பாதைக்கு நான் திரும்பி வந்துடணும். என்னுடைய மனபாரங்கள் முழுக்கையும், வாழ்நாள் முழுக்கைக்குமான மனபாரங்களை என்னால சுமக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு 24 மணி நேரம் சுமக்க வேண்டிய பாரங்களை ரொம்ப இலகுவாக என்னால சுமந்துட முடியும். அப்படி இலகுவாக சுமந்துட்டா மிச்சத்தை கடவுள் பார்த்துப்பாரு. God expect me to carry the burdens of 24 hours only. இதை தொடர்ந்து இன்னைக்கான பிரார்த்தனை, 24 மணி நேரம் பாரத்தை சுமக்கிறதுக்கு தேவைப்படுற பலத்தை மட்டும் எனக்கு கொடு போதும். பிரார்த்தனையாதான், ஆண்டவா இன்னைக்கு 24 மணி நேரம் எந்த பாரத்தை சுமக்கணுமோ அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கான பலத்தை எனக்கு கொடு. இன்னைக்கு தப்பு செய்யணும் அப்படின்ற சோதனைகள், டெம்டேஷன் ஆகியவற்றிலிருந்து என்னை காப்பாத்திக்க எனக்கு சக்தி கொடு. அது போதும். நாளைக்கு உள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம். நேற்று நடந்தது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு அழகான சிந்தனையை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கண் சென்ற சிந்தனைகளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த நாட்பொழுது நண்பர்களுக்கு இனிமையான நாளாக அமைய இறைவனை நான் பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.